பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் சித்ரா பௌர்ணமியும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 1/5/2026 ஆங்கில மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. 1/5/2026 சித்ரா பௌர்ணமி. நம்பர் 1 சித்ரா பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரம், சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம். பாருங்கள் எப்படி மேட்சிங் ஆகுது. அது மட்டும் இல்லை, மதுரையம்பதியில் மிக பிரசித்தி பெற்ற உற்சவம், மிகப்பெரிய திருவிழா, மிகப்பெரிய பெருவிழா, மிகப்பெரிய தென் தமிழகத்தின் வரலாற்று தெல்லமுதமும் தேன் தமிழ் பாயும் இனிய தமிழும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்த நோக்கு நான் தருவேன் கோலன்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று விநாயகப் பெருமானிடம் அழகான தமிழில் செந்தமிழில் இனிய தேனினும் இனிய தமிழில் பாடிய அருள் அவ்வை பிராட்டி பாடி புகழ்ந்த இந்த மதுரையம்பதியில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவும் அந்த 1/5/2026 எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாருங்கள். அப்போ முதல் மாதம் பிறக்குது, சித்திரை மாதம் பிறக்குது, சித்திரை பௌர்ணமி வருது, சித்திரை நட்சத்திரம் வருது, சித்திரை திருவிழா வருது, எல்லாமே சித்திரை. குழந்தையில் தயவு செய்து சித்திரையில் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் திட்டுவாங்க. திட்டாதீங்க, பாதம் பணிஞ்சு கேட்குறேன். சித்திரையில் பிறந்தா தான் ஐஏஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் ஐபிஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் வைஸ் சான்சலர், சித்திரையில் பிறந்தா தான் அம்பாஸ்டர், சித்திரையில் பிறந்தா தான் எல்லா பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், வெளிநாட்டுக்குரிய ஆஃபீஸர், செக்ரட்டரி, அரசியல் சாசனத்தை எழுதக்கூடியவங்க எல்லாமே சித்திரையில் தான். அதனால் தயவு செய்து நேரம் மட்டும் பாருங்கள், சரியான நேரம் மட்டும் பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அடுத்தது சூரியன் சந்திரனை போற்றி வணங்கக்கூடியது, குலதெய்வத்தை வணங்கக்கூடியது, சத்யநாராயண பூஜை பண்ண வேண்டியது, சித்திரகுப்த பூஜை பண்ண வேண்டியது. பாருங்கள், சத்யநாராயண பூஜை, சித்திரகுப்த பூஜை, அதுக்கடுத்தது மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, அதையும் நம்ம செஞ்சுக்கிறலாம். இப்படிலாம் செஞ்சு நவதானியம் வச்சு இதெல்லாம் செஞ்சு நல்லா வழிபாடு பண்ணுங்க. சித்ரா பௌர்ணமிக்கு கண்டிப்பாக சித்திரகுப்தன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுங்க. அதாவது நவதானியம், வீட்டில் உள்ள நவதானியம், பாடநூல், புக்ஸு எல்லாம் நம்ம செல்வத்தை கொடுக்கக்கூடிய முறத்தில் வச்சு பூஜையில் வச்சு நல்லா பாராயணம் பண்ணினா கண்டிப்பாக நல்ல தீர்க்க ஆயுளும் நிறைந்த செல்வமும் நேயர் பெருமக்கள் எப்போதும் கிடைக்கும். அடுத்து நாம் காண இருப்பது விருச்சகம். தடைகளை உற்று பார்க்காதீர்கள். தயக்கமில்லாதவர், எதையும் எதிர்கொள்ளும் வீரமிக்க வீரதீர செயலர், குறிக்கோள், இலக்கு, சாதனை, ஆராய்ச்சி, அறிவு எல்லாத்தையும் திறம்பட நடத்தியே தீருவேன் என்ற கொள்கை பிடிப்பு உள்ளவர். அந்த கொள்கை பிடிப்பு உள்ளவர் எல்லாம் நீங்கள் தான். பற்றது போதும் நம் கெட்டு போகிறதுக்கான வாழ்க்கை இல்லை என்பதை வெறிகொண்டு எதிர்த்து நிற்கக்கூடியவர் நீங்கள் தான். ஆதங்கப்படுபவரும் நீங்கள் தான். அல்லல் படுவரும், வைத்தியத்தில் அல்லல் படுவரும் நீங்கள் தான். அறிவாளி நீங்கள் தான். பேரொளி பிளம்பாக இருக்கக்கூடியவரும் நீங்கள் தான். அப்படிப்பட்ட விருச்சகத்துக்கு காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்போ எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்க. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னா எப்படி இருக்கணும்? 8 நிலையில் எல்லாம் பயப்படுவோம். 8 தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். 8 தான் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். 8 தான் நமக்கு எல்லாத்தையும் பார்வையில் இருக்கக்கூடியவர். 8 தான் நம்மளை வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர். அதே போல் விருச்சகத்தில் இருக்கிறவங்க நிச்சயம் விருச்சகத்தில் பிறகுள்ள யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. விருச்சகத்தில் இருக்கவங்களை ஏதாவது ஒரு வகையில் மடக்கிடுவாங்க. நம்மளை எந்த கோபத்திலையாவது, சாபத்திலையாவது, வேகத்திலையாவது, குணத்திலையாவது, பேச்சிலையாவது மடக்கிடுவாங்க. எந்த மீடியாக்களில் போனாலும் ஜெயிக்கக்கூடியவங்க விருச்சகம். பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க விருச்சகத்தில், பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. அதனால தான் பாருங்கள் 12 ராசியினுடைய அந்த எம்பளத்தில் அதுக்கு மட்டும் தேலை வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் கடவுள் எங்கெங்கே கொடுத்துருக்காரு விஷம். கடவுள் ஒவ்வொரு விஷ சந்துக்களுக்கும் எங்கெங்கே கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த விருச்சிக ராசினியர்களுக்கு மட்டும் எங்கே கொடுத்துருக்காரு பாருங்க. அதெல்லாம் யோசிக்கணும். அப்பா,
இந்த மே மாதத்துலேருந்து சுவாமி ஐயா ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கீங்க. என்ன நல்ல வார்த்தை? குரு வந்து உங்களை பார்க்குறாரு. 5ஆம் பார்வை குரு பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கார். பாக்கியத்தை கொடுக்கின்றார். அப்பா மூலம் பணம் வரும், வீட்டுக்கார மாவில் பணம் வரும். எங்கேயாந்து சேகரித்து வச்சுருந்தா ரொம்ப நாளாக பேங்கில் போயிட்டு வட்டியை கொடுத்துருப்பீங்க, மறந்து போயிருக்கும். அந்த பணம் வாங்கி சார், அந்த பாக்கியம் லாட்ரி சீட் வாங்க, லாட்ரி சீட்டில் வரும். கண்டிப்பாக லாட்ரி சீட்டு வரும். விருச்சக ராசினாலும் சரி, மகர ராசினாலும் சரி, மீன ராசினாலும் சரி. விருச்சகம், மகரம், மீனம். லாட்ரி எங்கே வாங்கணும், அதிர்ஷ்டத்தை எங்கே தேடணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வாங்கி முயற்சி பண்ணிக்கிறலாம். நீங்கள் வாங்கி முயற்சி பண்ணலாம். அப்போ விருச்சகத்துக்கு நம்பர் 1, விருச்சகத்துக்கு நம்பர் 1 யோக நம்பரு. மகரத்துக்கு 1ஆம் நம்பர் 5, மீனத்துக்கு நம்பர் வந்து 7, 8, 9, 9, மீனத்துக்கு 9. ஆக 1, 6, 1, 5, 6, 1, 5, 9. அதாவது 1 வந்து விருச்சகத்துக்கு, மகரத்துக்கு வந்து 5 இல்லைன்னா 6 2 எடுத்துக்கலாம், மீனத்துக்கு வந்து 9. இதுதான் யோக நம்பர். மொத்த எண் கூட்டு எண் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விவசாய தொழில், கடல் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, கடல் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது, மீன் சம்மந்தப்பட்டது, நிலங்கள் சம்மந்தப்பட்டது, ஆசிரியர்கள் சம்மந்தப்பட்டது, போதனை சம்மந்தப்பட்டது, அடுத்தது விவசாயம் சம்மந்தப்பட்டது, அத்தனை வெளிநாடு சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில், எல்லா தொழிலும் போகணும். சிவரை வச்சு சித்திரமும் எழுதணும். எல்லா தொழிலும் போகணும், சிவரை வச்சு சித்திரமும் எழுதணும். அப்போ சிவரை வச்சு சித்திரம் எழுதணும் என்ன? நோய். சிவரை வச்சு சித்திரம்னா மருத்துவம். சிவரை வச்சு சித்திரம்னா வைத்தியம். நித்திய கண்டம் பூர்ணாய். விருச்சகத்தில் பிறக்கிறவங்களும் சரி, விருச்சக ராசியில் வர்றவங்களும் சரி, வாழ்க்கையில் ஒரு ஆப்ரேஷன் டாக்டர் மூலம் இல்லாமல் இருக்காது என்பது விதி. அட்டமாதிபதி ஸ்தானம், ரகசிய அறை, ரகசிய இடம், முறையிடக்கூடிய இடம், வேதனைக்குரிய இடம், வித்துக்குரிய இடம். அப்போ அந்த இடத்த எப்படி சேஃப்டியாக வச்சுக்கிறோம்னா ஒரு அங்கீகாரம் பெற்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பாக உடல் ரீதியாக பாதிப்பு, உணர்வு ரீதியாக பாதிப்பு, குண ரீதியாக பாதிப்பு, எல்லா வகையிலையும் வரும்போது அப்போ என்னாகும்? ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்போ என்னாகும்? அந்த இடம் வந்து வேதனைக்குரிய மாறும். அதனால தான் விருச்சிகத்தில் இருக்கிறவங்க எப்போதுமே ரொம்ப படன்னு இருப்பாங்க. படன்னு இருப்பாங்க. பேச்சை பாருங்கள். ஏன்னா 2க்குரியவன் யார்? குரு இல்லை. 2க்கு 5க்குரிய குரு. விருச்சிக லக்கணத்துக்கு, விருச்சிக ராசிக்கு 2க்கு 5க்குரிய குரு. படன்னு இருப்பாங்க. படான்னு பேசிடுவாங்க. தப்பு பண்ணாலும் பிடிக்காது. அதனால தான் விருச்சகத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து விருச்சக ராசி நேயர்களுக்கு அதில் உள்ள நட்சத்திரங்கள் அனுசம், கேட்டை, விசாகம். குரு வழிபாடு, திருச்செந்தூர் வழிபாடு மறந்துடாதீங்க. குரு ஸ்தானத்தில் திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. கூடுமானவரை ஜென்ம நட்சத்திரத்தில் கோயிலுக்கு போகிறத பயன்படுத்திக்கங்க. அடுத்தது அனுசம், கேட்டை. அனுசம் மங்களத்துக்குரியது, தேவிக்கு உரியது, மகாலட்சுமிக்கு உரியது, மூகாம்பிக்கு உரியது. அதனால் அனுச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு படிப்புனாலும் சரி, அதுக்கடுத்து வேலைனாலும் சரி, வாழ்க்கைனாலும் சரி, வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்து கேட்டையை ஒன்றும் செய்ய முடியாது. கேட்டையை சாட்டையை வச்சு அடித்தாலும் திருந்தாது. கேட்டையில் பிறக்கிறவங்களுக்கு கோட்டையும் விடுவாங்க, கோட்டையும் கட்டுவாங்க. ஏன்னா கேட்டை வந்து ஒரு மாதிரியான நட்சத்திரம். அன்புக்கு பணிஞ்சு கொண்டு கீழே போய் விழுந்துடும். ஆனால் நிமிர்ந்துட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் கேட்டையில் இருக்கிறவங்க எப்போதுமே சேட்டை பண்ணுறதுக்கு தான் அதுக்கு இருக்கும். அதுங்க இந்த 10 வயசு 12 வயசு வரையும் கேட்ட நட்சத்திரக்காரங்களை பாருங்கள், ஒரு இடத்துல இருக்க மாட்டான். நீங்கள் செயினை கட்டி வச்சாலும் இருக்க முடியாது. கூட இருக்க முடியாது. அந்த மாதிரி சிக்கலில் தவிப்பாங்க. அதுலேயும் மனம் ஒரு சொல்லக்கூடாது, கீழே சொல்லக்கூடாதுல்ல. மனம் ஒரு ஆஞ்சநேயர் தான்.
அந்த மாதிரி. அதனால இந்த மனசோடு சேர்ந்து கட்டக்கூடியது. அதனால தான் அது எங்கே போனாலும் ஒரு கன்ஃப்யூஸ் மைண்டோடு இருக்கும். அதனால் கண்டிப்பாக கேட்ட இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக குரு பலம் இருப்பதனால், குரு பார்த்தால் கோடி புண்ணியம், குரு பார்த்தால் கோடி லாபம் என்ற நல்ல செய்தியோட இனிமேல் வரக்கூடிய காலங்களில் விருச்சிகம் வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.